தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. எல்லாருக்கும் வணக்கம். IPL 2025ல ஒவ்வொரு டீமுடைய பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த பேசஸ் அடிப்படையில் நம்ம டீம்ஸை ரேங்கிங் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 10வது இடம் பிடிக்கிற டீம் எல்எஸ்ஜிக்கு அந்த பேஸ் போலிங் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. இதில் மோஷின் கான், மயங்க் யாதவ், ஷமர் ஜோசப்லாம் மெயினான பேசஸாக இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த 3 பேருக்குமே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபிட்னஸ் மற்றும் இன்கன்சிஸ்டன்சி. மயங்க் யாதவ் மற்றும் மோஷின் கானுக்கெலாம் நிறைய இடங்களில் இந்த இன்ஜுரி ப்ராப்ளம் வருது. இன்னும் சொல்லப்போனால் மயங்க் யாதவ் மற்றும் மோஷின் கான் 2 பேருமே இந்த IPL முழுக்க ஃபுல்லாக விளையாடுவாங்களா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவருக்காவது இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு கண்டினியூஸாக இன்ஜுரி ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஷமர் ஜோசஃபை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமாக இருக்குது. இது எல்லாத்த விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இந்த டீமில். அதான் அவேஷ் கானை எடுத்திருக்காங்க. அவேஷ் கான் ஒரு டீசெண்டான பவுலர் தான், ஆனால் அவருடைய எக்கனாமி ரேட் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. இதில் 9வது இடத்துல கேகேஆர் இருக்காங்க. அவங்களோட வின்னிங் ஸ்குவாட்லேருந்து இந்த பேஸ் போலிங்கில் பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் பண்ணவே இல்லை. மெயினான 2 பேசஸ் இருக்காங்க. ஒருத்தவர் ஹர்ஷித் ராணா, இன்னொருத்தர் வைபவ் அரோரா. இந்த 2 பேருடைய காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். ஆனால் வைபவ் அரோராவுக்கு முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இன்கன்சிஸ்டன்சி. இது இல்லாமல் உம்ரான் மாலிக், ஸ்பென்சர் ஜான்சன் மற்றும் ஆண்ட்ரி ஜோர்கியா இருக்காங்க. இந்த 3 பேருமே நல்ல பவுலர்ஸ் தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஆண்ட்ரி ஜோர்கியாவோட சமீப காலம் இந்த T20 பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. அவர் அதிகமாக ரன்ஸ் விட்டு கொடுத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் நல்லா விளையாடுறாரு, ஆனால் IPL வரும்போது பல இடங்களில் பிக் மேட்சஸில் சொதப்பிடுறாரு. அது சமீப கால ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. அது இல்லாமல் ஸ்பென்சர் ஜான்சன் ஓரளவுக்கு டீசெண்டான பவுலிங் பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் எடுத்தால் பிளேயிங் லெவலில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அந்த 4 ஓவர்சீஸ் விளையாட்டு தானே இருக்குது, அதனால் ஒரு பிரச்சனை இருக்குது. உம்ரான் மாலிக் ஓரளவுக்கு ப்ராமிசிங்கான பிளேயராக இருக்கார். ஸோ அதனால் ஹர்ஷித் ராணா மற்றும் ஆண்ட்ரி ஜோர்கியா தான் மெயினான பேசராக இருக்க போகிறாங்க. இதில் பிளேயிங் லெவன் காம்பினேஷன் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 8வது இடம் பிடிக்கிற டீம் RCB. இந்த தடவை RCB ஒரு புது பொலிவோடு வந்திருக்காங்க. குட் பவுலிங் யூனிட் தான் சொல்ல முடியும். இதில் ஜோஷ் ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் மெயினான பேசஸாக இருக்க போகிறாங்க. இந்த 2 பேருமே சந்தேகமே இல்லாமல் கிரேட்டஸ்ட் பேசஸ் தான். ஆனால் இங்கே IPL எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வியே RCB மேனேஜ்மெண்ட்டில். இப்போ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் கிரேட்டஸ்ட் பவுலர், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் அவருடைய சமீபகால பெர்ஃபார்மன்ஸ் IPL பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஜோஷ் ஹேசல்வுட் மேலே நிறைய ப்ரெஷர் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டோட்டலாக அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. அதே மாதிரி அவருக்கான இன்ஜுரி ஃபேக்டரும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 பேரை நம்பி இந்த RCBயோட பவுலிங் யூனிட் இருக்குது. இது இல்லாமல் யாஷ் தயாலை மறுபடியும் அவங்க டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவரும் ஒரு ப்ராமிசிங்கான பவுலர் தான். போன IPL நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். RCBக்கு நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதில் ரஷிக் சலாம், நுவன் துஷாரா மற்றும் லுங்கன் கிடிலாம் இருக்காங்க. இதில் 7வது இடம் பிடிக்கிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் 2 முக்கியமான பேஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஜோஃப்ரா ஆர்ச்சர், இன்னொன்று சந்தீப் சர்மா. இந்த 2 பேருமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. முக்கியமாக ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பால் நல்லா போடக்கூடியவர். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை விட சந்தீப் சர்மா நம்பியே இருக்காங்க இந்த பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய இன்ஜுரி கன்சர்ன் மற்றும் ஃபிட்னஸ், அவர் ஃபுல் டோர்னமெண்ட் விளையாடுவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த IPL முழுக்க எப்படி விளையாட போகிறாரு, அந்த இன்ஜுரிலாம் தாண்டி எப்படி டேக்கிள் பண்ண போகிறா நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஆகாஷ் மத்வல் இருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே ஏற்கனவே CSKவாக விளையாண்டுருக்காரு. அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ் மத்வலை ஒரு பேக்கப் பிளேயராக உள்ளே வைப்பாங்க. இதில் 6வது இடம் பிடிக்கிற டீம் CSK. ரொம்ப ஆவரேஜான பேஸ் பவுலிங் காம்பினேஷன் இந்த தடவை அமைஞ்சிருக்கு CSKவுக்கு. இதில் மதீஷ பத்திரானாவை நம்பியே முழு பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அவர் மட்டுமே இந்த ஃபுல் பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது. அதுதான் சாம் கரன். கன்ஃபார்மாக அவர் எல்லா பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாருன்றது தான் உண்மை. இப்போது சாம் கரன் மற்றும் மதீஷ பத்திரானா இந்த 2 பேருமே இந்த பேஸ் பவுலிங்கில் லீட் பண்ணி ஆகணும். ஆனால் சாம் கரனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, எக்கனாமி ரேட் கொஞ்சம் அதிகமாக விட்டு கொடுத்துருவார். சில நேரங்களில் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமும் வரும். இது இல்லாமல் இன்னொரு பவுலரை அவங்க எடுத்திருக்காங்க, அதுதான் கலீல் அகமது. ஸோ கலீல் அகமது டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து இப்போ CSKக்குள்ளே வந்திருக்காரு. மேபி கலீல் அகமதை ஒரு ட்ரம்ப் கார்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா CSKவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பெரிய பாப்புலரான பவுலர்ஸ்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப அண்டர்ரேட்டடான பவுலரை எடுத்து அது CSKக்குள்ளே கொண்டு வருவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் அது CSKவில் ஒர்க் அவுட் ஆகிடும். மேபி கலீல் அகமத் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ஓவர்சீஸ் பேஸ் பவுலிங் பேக்கப் ஆப்ஷனாக ஆஸ்திரேலியாவோட நேதன் எல்லிஸ் வேறு இருக்கார்.
அவரும் ஒரு நல்ல பிக் தான். இதில் 5வது இடம் பிடிக்கிற டீம் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸில் டாப் மோஸ்ட் ரொம்ப சூப்பரான ஃபார்மில் இருக்கிற ஹர்ஷதீப் சிங் இருக்கார். அவர் தான் இந்த பேஸ் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக பஞ்சாப் கிங்ஸில் பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார் பவுலர்ஸ் லெவலில் யாருமே இல்லை. ஆனால் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, லோக்கல் டேலண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் மார்க்கோ ஜன்சன், லாக்கி ஃபெர்குசன்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் யாஷ் தக்கூர், குல்தீப் சென், விஜயகுமார் வைஷக், சேவியர் பேட்லெட் மற்றும் ஆரோன் ஹெர்டிலாம் இருக்காங்க. இதில் 4வது இடம் பிடிக்கிற டீம் குஜராத் டைட்டன்ஸ். ரொம்ப ப்ராமிசிங்கான பேஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ரபாடா, முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா, இந்த 3 பேருமே நல்லாவே பவுலிங் பண்ணக்கூடியவங்க. பிரசித் கிருஷ்ணாலாம் நல்லா பவுன்சர் பண்ணக்கூடியவர். ஒரு ப்ராப்ளம், அவருக்கான இந்த ஃபிட்னஸ் இஷ்யூ, அது மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த பவுலிங் காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். முகமது சிராஜும் அப்பப்போ டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பாரு. ரபாடா சொல்லவே தேவையில்ல, இன்டர்நேஷனல் லெவலில் அவர் டாப் மோஸ்ட்டில் இருக்கார். ஸோ அதனால் டெத் ஓவரை கரெக்டாக ரபாடா பார்த்துப்பாரு. அப்புறமா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவான ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இஷாந்த் சர்மா, ஜெரால் கோட்ஸி, குர்னூர் பிரார் மற்றும் குல்வந்த் கெஜ்ரோலியெல்லாம் இருக்காங்க. இதில் 3வது இடம் பிடிக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். நினச்சி பாருங்க, ஒரே டீமில் நட்ராஜனும் மிச்சல் ஸ்டார்க் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான காம்பினேஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த தடவை வரப்போகிறாங்க. இதை தவிர ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் டெல்லிக்கு அமையாது. மிச்சல் ஸ்டார்க் போன தடவை கேகேஆருக்குள்ளே வரும்போது விமர்சனம்லாம் வச்சாங்க, அவர் சரியாக ஐபிஎலுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி முக்கியமான கட்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணார். நட்ராஜன் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், நாம் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்கார், அவர் தான் மோஹித் சர்மா. அவர் கன்ஃபார்மாக பிளேயிங் லெவனுக்குள்ளே எப்போதுமே இருப்பார், இல்லைனா இம்பாக்ட் பிளேயரை கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் 2 முக்கியமான ப்ராமிசிங்கான பேஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று துஷ்மந்த் சமீரா, இன்னொருத்தவர் இந்தியாவுடைய முகேஷ் குமார். இவங்க 2 பேருமே நல்ல ஃபார்மில் வர இருக்காங்க. இதில் 2வது இடம் பிடிக்கிற டீம் எஸ்ஆர்ஹெச். மறுபடியும் எஸ்ஆர்ஹெச் உடைய அந்த பேஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப டாப்லேயே இருக்குது. அவ்வளோ ப்ராமிசிங்காக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நட்ராஜனை மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவரும் இந்த டீமில் வந்திருந்தா அவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க. இப்போது இந்த டீமில் யார் வந்திருக்காங்கன்னா கன்ஃபார்மாக சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் தான். முகமது ஷமி வேறு உள்ளே வந்திருக்காரு ஏற்கனவே. அப்புறமா பேட் கமின்ஸ் வேறு இருக்கார். இந்த 2 காம்பினேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. முகமது ஷமி மட்டும் அந்த இன்ஜுரி, ஃபிட்னஸ் இதெல்லாம் சரி பண்ணிட்டாருன்னா சந்தேகமே இல்லை, எஸ்ஆர்ஹெச்சோடைய அந்த பவுலிங் அட்டாக் ரொம்பவே செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இல்லாமல் அந்த டீமில் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இதில் ஜெயதேவ் உனட்கட், சிமர்ஜித் சிங், பிரைடன் கேர்ஸ் மற்றும் இஷான் மலிங்காலாம் இருக்காங்க. இது எல்லாத்த விட பெரிய ட்ரம்ப் கார்டு யார் தெரியுமா? எஸ்ஆர்ஹெச் ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க ஸ்ட்ராட்டஜியாக. அதுதான் ஹர்ஷல் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தது. ஸோ ஹர்ஷல் பட்டேல் எஸ்ஆர்ஹெச்குள்ளே வந்தது மிகப்பெரிய பலம். அவர் டெத் ஓவரை பார்த்துப்பார். அவர் ரொம்ப நல்ல ஃபார்மில் வேறு இருக்கார். ஸோ உண்மையிலேயே மிகப்பெரிய அசட்டாக இருக்க போகிறாரு ஹர்ஷல் பட்டேல் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடம் பிடிக்கிற டீம் சந்தேகமே இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் தான். மறுபடியும் மும்பை இந்தியன்ஸுடைய அந்த கோர் உள்ளே வந்துருச்சு. இது ஏன் முதல் இடம் பிடிக்குது அப்படின்னா 2 பேருங்க. அந்த 2 பேர் மறுபடியும் உள்ளே வந்ததால தான் இந்த லிஸ்ட்டில் இது ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. அதுதான் பும்ரா மற்றும் ட்ரெண்ட் போல்ட். 2020 ஐபிஎல்லில் கடைசியாக நம்ம பார்த்தது. இவங்க 2 பேரும் முக்கியமான காரணம் அந்த ஐபிஎல் 2020 மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணது. ஸோ அந்த காம்பினேஷன் மறுபடியும் உள்ளே வந்தது தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ஜெயிச்சதும் அந்த வருஷம்தான். சந்தேகமே இல்லாமல் இந்த 2 பேருமே டேஞ்சரஸான ஒரு காம்போ தான். இது இல்லாமல் தீபக் சாஹரும் டீமில் இருக்கார். அப்படியே சிஎஸ்கேலேருந்து தீபக் சாஹர் எம்ஐக்கு வந்துட்டார். அவரை நியூ பாலை வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்துருவார். இது இல்லாமல் ஹர்திக் பாண்டியா வேற கூட பவுலிங்லாம் பண்ணுவார். 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ரீஸ்டாப்லி வேறு இந்த டீமில் இருக்கார். அவரும் ஒரு நல்ல பிக் தான். பேக்கப் ஆப்ஷன் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் 2025 ஐபிஎல்லில் பேசஸ் அடிப்படையில் நாங்கள் டீம்ஸை ரேங்கிங் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். கன்ஃபார்மாக என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள். உங்களுடைய பார்வையில் ரேங்கிங் அப்படியே கமெண்ட்ஸில் கருத்தை சொல்லிவிடுங்க. நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.